45 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவா? ஓபிஎஸ்க்கு ஆதரவா? வெளியான பரபரப்பு தகவல். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராகவும் துணைத் தலைவராக ஓபிஎஸ் அவர்களும் இருந்தார். அந்த இடத்தில் தான் ஆர்பி உதயகுமார் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் வற்புறுத்தி, ஒரு முறை என்பது கிடையாது, பல முறை சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்து ஏகப்பட்ட முறை அந்த சட்டசபை கூட்டத்திலிருந்து வெளியேற்றம் செய்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை செய்துதான் ஆர்பி உதயகுமாரை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த நாள் வரைக்குமே சபாநாயகராகட்டும், திமுக ஆகட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவராகட்டும் ஓபிஎஸ்க்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இருந்த போதிலுமே அதிமுக பல போராட்டங்களை பண்ணி, ஏன் நீதிமன்றங்கள் கூட வழக்குகள் தொடுத்தாங்க. அந்த வழக்கின் காரணமாக தான் இறுதியாக இந்த முறை ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பதவியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலே இல்லை என்றாலுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்றளவுமே ஆதரவு என்பது வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவரிடம் ஒரு அதிமுகவை சேர்ந்த 45 எம்எல்ஏக்கள் தஞ்சமடைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நமது சபாநாயகர் அப்பா அவர்கள் கூட ஒரு 18 எம்எல்ஏக்கள் திமுக இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தி தான் இப்போ வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் அவருக்கு தென் மாவட்டங்களிலே ஆதரவு என்பது நிறைய இருக்கிறது. அதே போல அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே நமது ஓபிஎஸ் அவரிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை என்பது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சசிகலா அம்மையாரிடமும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் அவ்வப்போது வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது. இதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியிடம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டும் இருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலே அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதுவும் தென் மாவட்டங்கள், மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பொங்குமலத்திற்குரிய ஒரு சில எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தரப்பை ஓபிஎஸ்ஐ நேரடியாக சந்திக்கக்கூடிய திட்டத்தை போட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகள் பூரா மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறதாம். அதுவும் தேனியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டிலே நேரடியாக இந்த ஒரு 45க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நமது ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒருவேளை அவர்கள் அனைவரும் சந்தித்து ஓபிஎஸ் தலைமை ஏற்றால் எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை அதிமுக இழக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் திமுகவை வீழ்த்துவது எளிதாக இருக்கும். அப்படி ஒன்று சேரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்னதான் கூட்டணி கட்சிகளை சேர்த்து வைத்திருந்தாலும் அதிமுக தோல்வியை தழுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.